ஓம் சாய்ராம். என் அன்பான குழந்தையே, நான் உனக்கு பெரிய அதிசயங்களை மட்டும் கற்றுக் கொடுக்க வரவில்லை. ஒரு விளக்கை ஏற்றினால் இருள் விலகும் என்பதைப் போல ஒரு நல்ல எண்ணம் ஒரு வாழ்க்கையை மாற்றும் என்பதை காட்டவே வந்தேன். நான் துவாரகமாயியில் அமர்ந்திருந்தபோது என்னை நாடி வந்தவர்கள் அனைவரும் ஒரே காரணத்திற்காக வரவில்லை. ஒருவர் பசியுடன் வந்தார், ஒருவர் நோயுடன் வந்தார், ஒருவர் மனகாயத்துடன் வந்தார், இன்னொருவர் பதில் தேடி வந்தார். நான் அவர்களிடம் முதலில் கேட்டது அவர்களின் குறைகளை அல்ல, அவர்களின் உள்ளத்தை. நீயும் அமைதியே கற்றுக்கொள். ஒருவரின் முகத்தை பார்த்து முடிவு செய்யாதே. அவர் சுமந்து கொண்டிருக்கும் அமைதியான போராட்டத்தை அறியாமல் தீர்ப்பு சொல்லாதே. என் கைகளில் இருந்த உதி வெறும் சாம்பல் அல்ல, உடல் ஒரு நாள் மண்ணாகும் என்பதை நினைவூட்டும் ஒரு பாடம். பெருமை, பொறாமை, அகந்தை இவையெல்லாம் காற்றில் பறக்கும் தூசியை போன்றவை. ஆனால் அன்பு மட்டும் காலம் கடந்தும் மனம் வீசும். நான் பல வீடுகளில் பிக்ஷை எடுத்தது எனக்காக அல்ல, கொடுக்கும் கை எவ்வளவு புனிதமானது என்பதை மனிதர்களுக்கு கற்பிப்பதற்காக. உன் இல்லத்தில் இருக்கும் உணவை பகிர்ந்தால் அது குறையாது, கருணை பெருகும். உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் அவசரத்தில் அமைதியை இழக்காதே. மரத்தின் பழம் பழுக்க நேரம் எடுப்பதைப் போல நல்ல பலன்களுக்கும் பொறுமை தேவை. நான் எப்பொழுதும் 2 வார்த்தைகளை வாழ்வால் உணர்த்தினேன்: நம்பிக்கை மற்றும் பொறுமை. அவற்றை வாயால் சொல்லுவதற்கு பதில் நாள்தோறும் வாழ்ந்து காட்டு. அதுவே உன் மிகப்பெரிய பிரார்த்தனை ஆகும். உன்னை பற்றி அனைவரும் நல்லதாக பேச வேண்டும் என்ற ஆசையை விடு. உன் மனசாட்சி உன்னை பாராட்டும் வாழ்க்கையை தேர்ந்தெடு. அந்த பாதையில் நடந்தால் நீ தோற்றாலும் உயர்ந்தவனே. குழந்தையே, யாராவது உன்னை மறந்துவிட்டார்கள் என்று எண்ணினால் கவலைப்படாதே. ஒரு விதை மண்ணுக்குள் மறைந்திருக்கும், அதனால் அது அழிந்து விடுவதில்லை. சரியான காலத்தில் அது முளைக்கும். அதுபோல உன் நன்மைகளுக்கும் ஒரு காலம் உண்டு. கோயிலுக்கு செல்வது நல்லது, ஆனால் அதைவிட நல்லது உன் இதயத்தை கருணையின் ஆலயமாக மாற்று. உன் வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்தாலும் பணிவை இழக்காதே. எவ்வளவு எளிமையாக வாழ்கிறாயோ அவ்வளவு தெளிவாக என் அருளை உணர்வாய். நான் உன்னிடம் செல்வத்தை கேட்கவில்லை, புகழையும் கேட்கவில்லை. தினமும் ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல சொல், ஒரு நல்ல செயல், இவையே எனக்கு நீ தரும் உண்மையான காணிக்கை. என் அருள் சத்தமிட்டு வராது, அது விடியற்கால காற்றைப் போல மெதுவாக வந்து உன் வாழ்க்கையை மாற்றும். அதுவரை உன் இதயத்தின் கதவை திறந்தே வைத்திரு. என்றும் உன் உள்ளத்தில் ஒளியாக இருப்பவன். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.